வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது மாலதி. நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கடைகளில் கடைசி நேர விற்பனைகள் களை கட்டியுள்ளது. துணிகள், இனிப்புகள், பட்டாசுகள் உள்ளிட்டவற்றை வாங்க கடைவீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. சென்னையில் தீநகர், புரசைவாக்கம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைவீதிகளில் மக்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆங்காங்கே கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக கோயம்பேடு உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்பட்டு வருவதால் சிரமமின்றி செல்ல முடிவதாக பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 26ஆம் தேதி முதல் இதுவரை 9600 பேருந்துகள் சென்னையில் இருந்து இயக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 4,52,000 பயணிகள் வெளியூர்களுக்கு சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். கோயம்பேடு தவிர 4 இடங்களில் சிறப்பு பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு பயணிகளுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக அந்த பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 3 நாட்களில் இதுவரை 4,52,000 பயணிகள் பயணம் செய்திருக்கிறார்கள். இன்னும் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவையான பேருந்துகள் கையில் இருக்கிறது. எவ்வளவு நெரிசல் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பேருந்துகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அனைத்து போக்குவரத்து கழகங்களும் இணைந்து இந்த பணியிலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னையைப் போலவே சேலத்திலும் கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று பொருட்களை வாங்கி சென்றனர். சேலம் பழைய பேருந்து நிலையம் முதல் அக்ரகாரம், கடைவீதி, சாரதா கல்லூரி ரோடு ஆகிய இடங்களில் உள்ள விற்பனை நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பெரிய கடைகள் மட்டுமின்றி சாலையோர கடைகளிலும் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. திருட்டு சம்பவங்களை தடுக்க சேலம் மாநகர பகுதியில் 4 கோபுரங்களும் 26 CCTV கேமராக்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளைக்கு தீபாவளி பண்டிகை, கூட்டம் நல்லா இருக்குது. பார்க்கும்போதே இந்த வருஷம் தீபாவளி எல்லாரும் என்ஜாய் பண்ண போகிறாங்கங்கிறது நல்லா தெரியுது. அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், பர்ச்சேசிங் டைம் எல்லாத்துலேயும் தெரியுது. போலீஸ் பந்தோபஸ்து, சேஃப்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. பந்தோபஸ்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. பஸ் ஃபெசிலிட்டி கூட நல்லா இருக்குது. ஒன்றும் தொந்தரவு இல்லை. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இன்னமும் ஏராளமான பயணிகள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் குவிந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கான பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு இருக்கு? பேருந்துகள் போதிய எண்ணிக்கையில் இயக்கப்படுகிறதா? வணக்கம் மாலதி. அதாவது தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில மணி நேரங்களே இருக்கக்கூடிய இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சென்னையில் உள்ள பொதுமக்கள், அதாவது சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களது சொந்த ஊரை நோக்கி செல்வதில் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த காரணத்தினால் சென்னையிலிருந்து ஏற்கனவே 26 மற்றும் 27 மற்றும் இன்று ஆகிய 3 தினங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் அதிக அளவில் இயக்கப்படுவதாக போக்குவரத்துறை மற்றும் தமிழக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த 2 தினங்களாக சுமார் 7000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்பட்டுள்ளன. அதில் அதிக அளவில் பயணிகள், அதாவது சற்று நேரத்திற்கு முன்னதாக பேட்டியளித்த போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கடந்த 3 தினங்களாக, அதாவது சற்று நேரத்திற்கு முன்னதாக வரை 4,52,000 பயணிகள் தங்களது சொந்த ஊருக்கு சென்றுள்ளதாகவும், மேலும் இன்னும் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த பேருந்துகளில் அதிக அளவில் பயணம் செய்ய பயணிகள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இன்னும் சில மணி நேரங்களுக்கு தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்படும் எனவும், அந்த பேருந்துகளில் எந்த ஒரு பிரச்சனை, அதாவது போக்குவரத்து நெரிசல், எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாத வகையில் அதிக அளவில் பேருந்துகள் இந்த முறை இயக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இன்னும் 100கணக்கான பேருந்துகள் இந்த பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் கடந்த 2 தினங்களாக சுமார் 4 லட்சத்திற்கும் அதிகமான பயணிகள் இங்கிருந்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் மேலும் இன்று மற்றும் 3வது நாளாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் இன்னைக்கும் அதிக அளவில் பேருந்து பயணிகள் சென்று அதிக அளவில் சொந்த ஊருக்கு செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். இன்னும் சில மணி நேரங்களே தீபாவளிக்கு இருக்கக்கூடிய இந்த நிலையில் அதிக அளவில் பயணிகள், அதாவது பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சொந்த ஊரை நோக்கி செல்லும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மாலதி. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் உள்ள உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். தீபாவளிக்கு முந்தைய தினமான இன்று சென்னை தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன என்பது பற்றி அங்கிருக்கும் நமது செய்தியாளர் குத்புதீன் அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம்.
இந்த ஆண்டு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு பாதகமான அம்சமாக மாறி இருக்கிறது. அது என்ன என்பதை இங்கு குழுமிருக்கக்கூடிய அரசு போக்குவரத்து கழக ஊழியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க, தாம்பரம் சானட்டோரியத்திலிருந்து கும்பகோணம், மாயாவரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் செல்கிறது. ஆனால் இப்பொழுது இங்கே பேருந்து நிலையத்தில் பயணிகள் யாருமே இல்லை. ஏன் இப்படி இருக்குது? நீங்கள் எல்லாம் எத்தனை மணி நேரமாக இங்கே நிற்கிறீங்க? ஒரு 3-4 மணி நேரமாக நிற்கிறோம். யாருமே வரல. ஆனால் ரொம்ப சிரமமாக இருக்குது. குடிக்க கூட தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. தொழிலாளி பூரா எல்லாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பண்ணுறதுன்னு நிர்வாகம் தான் அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். அதாவது கும்பகோணம், தஞ்சாவூர், மாயவரம் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இன்று எத்தனை பேருந்துகள் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அந்த விவரங்களை சொல்லுங்கள். 4 பஸ்ஸாக 5 பஸ்ஸாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிற்கிறது 120 வண்டிக்கு மேலே நிற்கிது. ஆனால் பயணிகளை ஒருத்தரையும் காணும். நேற்றே அனுப்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். நேற்று வண்டி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வண்டியை நிறையா அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் பயணிகள் இல்லை, பயன்பாடு இல்லை. நாங்கள் நின்றுட்டுருக்கோம். இன்னமும் 4-5 மணி நேரமாக நின்றுட்டுருக்கோம். வண்டி மூவ் ஆகலை, அப்படியே தான் நிற்கிது பஸ் ஸ்டாண்டு. சாப்பாடு வசதி இல்லை, டீ செலவு எதுவுமே இல்லை. அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். யாரையோ பார்த்துட்டு நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கோம். ஆனால் எங்களோட பொண்டாட்டி பிள்ளைலாம் அங்கே இருக்குது, குடும்பம்லாம். நாங்கள் எப்போ போய் தீபாவளி கொண்டாடுறது? இங்கேயே நின்றுட்டு இருக்க வேண்டியது. நாளைக்கு சாயந்தரம் தான் போவோம். திருப்பூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு சென்ற அரசு பேருந்தில் அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டதை கண்டித்து அந்த பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூரில் இருந்து திருவண்ணாமலையை நோக்கி இன்று காலை 10 மணிக்கு அரசு பேருந்து பயணிகளுடன் புறப்பட்டது. நடத்துனர் வெங்கடேசன் பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்கும் பொழுது தீபாவளி பண்டிகை என்பதால் வழக்கமான கட்டணம் 185 ரூபாய்க்கு பதிலாக 225 ரூபாய் என கூறி கூடுதல் கட்டணம் வசூலித்தார். இதுகுறித்து பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் தமது நண்பர்களுக்கு தெரிவிக்கவே அரசு பேருந்தினை நாமக்கல் மாவட்ட குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலை வட்டமலை பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபொழுது அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்தனர். தகவல் அறிந்த சேலம் மண்டல அரசு போக்குவரத்து கழக சாலை பாதுகாப்பு அலுவலர் பன்னீர்செல்வம் விரைந்து வந்து பயணிகளிடமும் பொதுமக்களிடமும் சமரசம் செய்து அதிகமாக வசூலிக்கப்பட்ட பயண கட்டணத்தை பயணிகளிடம் திரும்ப வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதிக கட்டணம் வசூலித்த ஓட்டுநர் கார்த்திகேயன் மற்றும் நடத்துனர் வெங்கடேசன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்த பின்னரே பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை வெகுவாக உயர்ந்துள்ளது. தென் தமிழகத்தின் முக்கிய மலர் சந்தைகளில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தைக்கு வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் பூக்களை விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். இந்த நிலையில் தற்போது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை சற்று உயர்ந்துள்ளது. நேற்று 500 ரூபாய்க்கு விற்ற பிச்சி பூவானது 700 ரூபாய்க்கும், முல்லை பூவானது 500 இருந்து 700 ரூபாய்க்கும், மல்லிப்பூவானது 450 ரூபாயிலிருந்து 600 ரூபாய்க்கும் விற்பனையானது. இதேபோல் சம்பங்கி, ரோஜா, வாடாமல்லி, கிரேந்தி உள்ளிட்ட அனைத்து பூக்களும் சற்று விலை ஏற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் நாளை தீபாவளி என்பதால் பூக்கடைகளில் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் ஆட்டு சந்தை நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அடுத்த குந்தாரப்பள்ளியில் நடந்த ஆட்டு சந்தையில் செம்பரி ஆடு, வெள்ளாடு, குறும்பை என 3 வகை ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த வியாபாரிகள் 10,000க்கும் மேற்பட்ட ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். ஒரு ஜோடி ஆடுகள் 3,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை ரகத்துக்கு ஏற்ப விற்கப்பட்டன. குறிப்பாக ஆந்திரா, கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் ஆடுகளை வாங்கி சென்றனர். தீபாவளியை முன்னிட்டு ஆடுகள் விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். நாகர்கோவில் தனியார் பள்ளியில் விபத்தில்லா தீபாவளி குறித்து தீயணைப்புத்துறை சார்பில் மாணவ மாணவியருக்கு ஆட்டம் பாட்டம் என வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீயணைப்புத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தீயணைப்பு மற்றும் பாதுகாப்புத்துறை சார்பில் குமரி மெட்ரிக் பள்ளியில் தீயணைப்பு வீரர்கள் சோட்டா பீம், ஜோக்கர், டோரா உள்ளிட்ட பல்வேறு வேடமிட்டு ஆட்டம் பாட்டத்துடன் பாடல்கள் மற்றும் வசனங்கள் வழியாக பள்ளி மாணவ மாணவியருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
தீபாவளியை உற்சாகமாக கொண்டாட தயாராகி வருகிறீர்களா? உங்களுக்கு தான் இந்த செய்தி. பாதுகாப்பான முறையில் தீபாவளி பண்டிகையை கொண்டாட செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்த சில முக்கிய தகவல்கள் இதோ உங்கள் கவனத்திற்கு. தீபாவளி பண்டிகை கொண்டாட்டத்திற்கு எப்போதும் சுவையூட்டுவது இனிப்புகள்தான். அப்படிப்பட்ட இனிப்பு பிரியர்களுக்கு மருத்துவர்கள் சில அறிவுரைகளை வழங்கியுள்ளனர். வளர்ந்து வரும் நவீன காலத்தில் வீடுகளில் தயார் செய்வதை விட இனிப்பகங்களில் செய்யப்படும் இனிப்பு வகைகளை மக்கள் அதிக அளவில் விரும்புகின்றனர். ஆனால் இது போன்ற இனிப்புகளால் இளம் வயதிலேயே பற்சிதைவு, பற்களில் கிருமி தொற்று ஏற்படுவதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இவ்வகை இனிப்புகளை உண்பதை தடுக்க முடியாது என்றாலும் கருப்பட்டி, கற்கண்டு போன்ற இயற்கை பொருட்களால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகளில் இருந்து பற்சிதைவு உள்ளிட்ட பிரச்சனைகள் வராமல் காத்துக்கொள்ளலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதா இருந்தாலும் ஒரு டைம் எடுத்துக்கிட்டு, நம்ம குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இப்போ சாப்பிடாதுன்னு த்ரூ அவுட் த டே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றத விட ஒரே டைம் சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணாங்க, இல்லை ஒரு வெதுன்னு வெந்நீரில் கல் உப்பு போட்டு வாய் கொப்பளிச்சாங்கன்னா கூட போதும், இந்த ப்ராப்ளம்லேருந்து விடுபடுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. இரவு நேரங்களில் இனிப்புகளை சாப்பிட்டுவிட்டு உடனே தூங்கக்கூடாது என்று அறிவுறுத்தும் மருத்துவர்கள் பல் துலக்கிய பின்பே உறங்க செல்ல வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர். சுகர்ஸில் ரிஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு they are definitely prone to decrease தான். பிஸ்கெட், ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே, இன்க்ளூடிங் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன்ஸ் எல்லாமே. சரி, இப்போ ஆர்கானிக் ஃபுட்ஸ்க்கு நீங்கள் எப்படி சொல்றீங்க? லைக் இப்போ எவ்வளோ ஸ்வீட் பண்ணாங்க, ஆனால் கருப்பட்டி போட்டு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது தே ஆர் வெல்கம் தான். ஏன்னா ஆர்கானிக் ஃபுட்ஸ் என்றைக்குமே இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் ஹெல்த். அது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு பேட் இல்லை, அது மாதிரி கிடையவே கிடையாது. பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாட தயாராகி இருக்கும் மக்கள் உடலில் பிரச்சனைகள் ஏற்படாமல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் உள்ள தன்னார்வ அமைப்பினர் சாலையோரங்களில் வசிக்கும் ஆதரவற்றவர்களுக்கு முடித்திருத்தம் செய்து புத்தாடைகள் வழங்கினர். கோவை அரசு மருத்துவமனைக்கு முன்பாக அமர்ந்திருந்த 15க்கும் மேற்பட்ட ஆதரவற்றவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் முடித்திருத்தம் மற்றும் சவரம் செய்த தொண்டு நிறுவனத்தினர் புத்தாடைகள் மற்றும் இனிப்புகளை வழங்கினர். ஆதரவற்று சாலையில் சுற்றித் திரிபவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு வலியுறுத்தும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தொண்டு நிறுவனத்தினர் தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகையையொட்டி தமிழக ஆளுநர் உட்பட பல்வேறு கட்சி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் CH வித்யாசாகர் ராவ் வெளியிட்டுள்ள தீபாவளி வாழ்த்து செய்தியில், தீபத் திருநாள் நேர்மறை சிந்தனையுடன் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அறியாமை என்னும் இருள் நீக்கி வெற்றியையும் சிந்தனையையும் பெற்றுத்தர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த தீபாவளியை மாசற்ற தீபாவளியாக கொண்டாடவும் மக்களுக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நரகாசுரனை வதைத்த தினத்தை வீடுகளில் தீப ஒளி ஏற்றி மன இருள் நீக்கி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். பிரதமர் மோடி வழிகாட்டுதலில் நம் திறமைகளை வளர்த்து நாட்டை ஒளி நிறைந்ததாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தீபாவளி நாளில் வரும் மாசுக்களை உடனே அகற்றி தூய்மையானதாக நம் வீட்டையும் நாட்டையும் உருவாக்குவோம் என்றும், நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நல்வாழ்வு வாழ இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்த தீபாவளி பண்டிகை வறுமை, கல்லாமை, அறியாமை போன்ற இருள்களை நீக்கி
அனைவரது இல்லங்களிலும் எல்லா வளங்களையும் நலன்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெற்றது. இனி செய்திகளை மோகன்ராஜ் தொடர்வார். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். குறுவை சாகுபடியை தொடர்ந்து சம்பா சாகுபடியும் பொய்த்து போனதால் இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாட முடியாமல் கவலையில் ஆழ்ந்துள்ளனர் காவிரி டெல்டா விவசாயிகள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை களை கட்டியுள்ளது. ஆனால் திருவாரூர் மாவட்ட விவசாயிகளோ தங்களுக்கு இந்த ஆண்டு தீபாவளி கருப்பு தினம் என்று கவலை தெரிவித்துள்ளனர். சம்பா சாகுபடி பொய்த்து போனதே இதற்கு முக்கிய காரணம் என்று விவசாயிகள் கூறுகின்றனர். மேட்டூர் அணையில் 55 அடி தண்ணீர் மட்டுமே உள்ள நிலையில் காவிரி டெல்டாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சம்பா சாகுபடிக்கு இந்த தண்ணீர் போதுமானதாக இல்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்ட போது கடைமடை பகுதிகளுக்கு சரிவர தண்ணீர் கிடைக்காததால் சம்பா சாகுபடி சரிவர நடைபெறாமல் தற்போது பயிர்கள் கருகியுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர் விவசாயிகள். திறக்கப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதிக்கு கூட போய் சேரவில்லை. இந்த ஆண்டு சம்பா சாகுபடியும் பொய்த்து போகின்ற நிலை. கடந்த 5 ஆண்டுகளாக குறுவை சாகுபடி செய்யவே இல்லை. இதனால் விவசாயிகளுக்கும் வேலை இல்லை, விவசாய கூலிகளுக்கும் வேலை இல்லை என்கின்ற நிலையில் அவங்க மிகுந்த சிரமத்தில் இருக்கின்றார்கள். அரசாங்கம் ஒரு முயற்சி மேற்கொண்டு மைசூர் அரசாங்கத்திடமிருந்து போதிய அளவு தண்ணீர் பெற்று விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும், அவருடைய வாழ்வை காப்பாற்ற வேண்டும். விவசாய கூலி தொழிலாளர்கள் வேலையில்லாமல் சிரமம் அடைந்து வருவதாகவும் எஞ்சிய விவசாய பணிகளை வீட்டில் உள்ள நகையை அடகு வைத்து மேற்கொண்டு வருவதாகவும் விவசாயிகள் தங்கள் நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டியுள்ளனர். எங்களை கொஞ்சம் கவனத்தில் செலுத்தி எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, எங்களோட கேள்விக்குறி என்னன்னு கொஞ்சம் அரசாங்கம் தலையிட்டு பார்க்கணும். இது பார்த்தா தான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும். நாங்கள் உழைக்காம கேட்கல, இந்த உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ வரையும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம், கடுமையாக உழைக்கிறோம். நாங்கள் உழைக்காததுக்கு நாங்கள் காசு கேட்கல, உழைச்சி இந்தமாரி நாங்கள் இழந்து போகிறோம். இந்த அரசாங்கத்தை நம்பி தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம். எங்களுக்கு வேற வழி கிடையாது, இது இல்லாமல் இருக்குது. இதை எங்களுக்கு தலையிட்டு எங்களோட கோரிக்கை என்னன்னு செவிசாய்ச்சி பார்த்து கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தாதான் விவசாயிகளை கவுந்து பண்ண முடியுங்கிறது தான் இந்த விவசாய ஒட்டுமொத்த விவசாயியோட கோரிக்கை. காவிரி டெல்டாவை வறட்சி மாவட்டங்களாக அறிவித்து ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வருடம் தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் சிக்கி தவிப்பதால் இந்த வருடம் தீபாவளி கூட கொண்டாட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாயிருக்கிறார்கள். இன்னும் தண்ணீரை திறந்து விட்டால் கூட இந்த விவசாயிகள் விளைநிலத்தில் விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு இன்னைக்கு பயிர்கள் காய்ந்து கறி இருக்கிறது. அதனால் உடனடியாக தமிழக அரசும் மத்திய அரசும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை கொடுத்து அவர்களை விளைநிலத்தில் திரும்பவும் விவசாய உற்பத்தி செய்கிற அளவிற்கு அவர்கள் ஏதுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் நிலவும் தண்ணீர் பிரச்சினை குறித்து தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இது ஒரு கருப்பு தீபாவளி. விவசாயிகளுக்கு எந்த வருமானமுமே இல்லாமல் விவசாயம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அழிக்கப்பட்டு வேதனையின் விளிம்பில் இருக்கிறதால இந்த தீபாவளியை கருப்பு தீபாவளி என்று திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் மற்றும் டெல்டா விவசாயிகள் கூறுகின்றனர். மொத்தத்தில் பொருளாதார இழப்பை சந்தித்து வரும் தங்களின் நிலையை கருத்தில் கொண்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே காவிரி டெல்டா விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. இந்த ஆண்டு குறுவை சாகுபடியும் நடைபெறவில்லை, ஒருபோக சம்பா சாகுபடியும் பொய்த்து போய்விட்டது. இதனால் அவர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நிலையில் அவர்களால் இந்த தீபாவளி திருநாளை எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவித்து ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 நிதி வழங்கினா மட்டுமே அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இலக்கியா, நியூஸ் 7 தமிழ், திருவாரூர். நியூட்ரினோ திட்டத்திற்கு அனுமதி அளிப்பதா இல்லையா என்பது குறித்து நிபுணர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலேயே முடிவு எடுக்கப்படும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் பொட்டிபுரம் மலைப்பகுதியில் நியூட்ரினோ ஆய்வகம் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வழங்கிய தடையில்லா சான்றிதழை ரத்து செய்யக்கோரி பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சார்பில் தேசிய பசுமை தீர்ப்பாய தென்மண்டல அமர்வில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் நீதித்துறை நடுவர் ஜோதிமணி, தொழில்நுட்ப நடுவர் ராவ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு இந்த வழக்கு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்தது. அதில் நியூட்ரினோ திட்டம் குறித்து ஆய்வு செய்ய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழுவை அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும்,
இக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் நியூட்ரினோ திட்டத்திற்கு அனுமதி அளிப்பதா இல்லையா என்பது குறித்து அரசு முடிவு செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதில் அளிக்க 4 வாரங்கள் கால அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை டிசம்பர் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். தமிழக அரசின் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நியூட்ரினோ திட்டம் குறித்து ஆராய்வதற்காக ஒரு நிபுணர் குழு அமைக்க இருப்பதாகவும், அந்த நிபுணர் குழுவின் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான், அந்த நிபுணர் கொடுத்த பரிந்துரையின்படி தான் இந்த திட்டம் குறித்து அனுமதிப்பதா இல்லையா என்பதை முடிவை தமிழக அரசு எடுக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த முடிவு குறித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் டிசம்பர் 5க்குள் பதில் சொல்ல வேண்டும் என்று தேசிய பசுமை தீர்ப்பளித்துள்ளது. சென்னை பெசன்ட் நகர் முத்தூட் ஃபின்கார்ப் நிதி நிறுவனத்தில் முகமூடி அணிந்த 6 பேர் கொண்ட கும்பல் பட்டப்பகலில் கொள்ளை முயற்சி மேற்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெசன்ட் நகரில் செயல்பட்டு வரும் முத்தூட் ஃபின்கார்ப் நிதி நிறுவனத்தில் பட்டப்பகலில் முகமூடி கொள்ளையர்கள் 6 பேர் கத்தியால் மிரட்டி கொள்ளையடிக்க முயற்சித்துள்ளனர். அப்போது மேலாளர் சேகர் அபாயமணியை இயக்கியதால் ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் மேலாளர் மற்றும் பெண் ஊழியரை கத்தியால் தாக்கி தப்பி ஓடினர். இத்தாக்குதலில் காயமுற்ற இருவரையும் உடனடியாக அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்துள்ளனர். கொள்ளை முயற்சி நிகழ்ந்த முத்தூட் ஃபின்கார்ப் நிதி நிறுவனத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அருகிலுள்ள வணிக வளாக சிசிடிவி கேமரா காட்சியின் பதிவுகளை கொண்டு கொள்ளையர்களை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பட்டப்பகலில் நிகழ்ந்த இந்த கொள்ளை முயற்சி அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களின் வேட்பு மனுக்களை நிராகரிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் செந்தில் பாலாஜியும் திமுக சார்பாக KC பழனிசாமியும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் இருவரின் வேட்பு மனுக்களையும் நிராகரிக்க கோரி ஜெயராஜ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த அவசர வழக்காக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. கடந்த தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக இருவர் மீதும் குற்றச்சாட்டு இருப்பதால் இருவரின் வேட்பு மனுக்களை நிராகரிக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் தேர்தல் நடைமுறைகள் தொடங்கிவிட்டதால் தேர்தலுக்கு தடை விதிக்க முடியாது என கூறி உத்தரவிட்டனர். அரவக்குறிச்சி, தஞ்சை, திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் இன்று வேட்பு மனுவை தாக்கல் செய்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்கு வரும் நவம்பர் 19 தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சையபுதீனிடம் இன்று மனு தாக்கல் செய்தார். அப்போது மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை, அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தஞ்சை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி தேர்தல் அலுவலர் சுரேஷிடம் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தனது சொத்து மதிப்பு 1,01,67,000 ரூபாய் என வேட்புமனுவில் குறிப்பிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் AK போஸ் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஜீவாவிடம் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதில் தனது சொத்து மதிப்பாக 96,06,000 ரூபாய் எனவும் தனது மனைவி பெயரில் 70,30,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் அமைச்சர்கள் O. பன்னீர்செல்வம், உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, மாஃபா பாண்டியராஜன் உள்ளிட்டோர் தலைமையில் திருநகர் பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கினார். சுமார் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதல்வர் நாராயணசுவாமியை எதிர்த்து நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தட்டாஞ்சாவடியில் உள்ள தொழில்துறை அலுவலகத்தில் ஓம் சக்தி சேகர் தேர்தல் நடத்தும் அதிகாரி மலர்கண்ணனிடம் வேட்புமனுவை அளித்தார். அவருக்கு மாற்று வேட்பாளராக அவரது மகன் தமிழ் செங்கோலன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளர்கள் இன்று தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரான சுரேஷிடம் இன்று தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அவருடன் திமுக துணை பொதுச் செயலாளர் சுப்புலட்சுமி ஜெகதீசன், தெற்கு மாவட்ட செயலாளர் துரை,
சந்திரசேகரன், வடக்கு மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கிருஷ்ணசுவாமி வாண்டையார் உள்ளிட்டோர் சென்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் கேசி பழனிசாமி அரவக்குறிச்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரான சைபுதீனிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அவருடன் திமுக தேர்தல் பொறுப்பாளரான ஏவா வேலு, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் சென்றனர். வேட்பு மனுவை தாக்கல் செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய கேசி பழனிசாமி, மாநிலத்தில் நிலவும் பிரச்சனைகளை முன்வைத்தும் தொகுதியின் வளர்ச்சியை முன்வைத்தும் வாக்கு கேட்கப் போவதாக தெரிவித்தார். வியூகம் வந்து தொடர்ந்து எப்படி பண்ணுமோ அதே வரணும். இந்த ஆளுங்கட்சியுடைய அவலநிலைகள், பெரிய மோசமான ஆளுங்கட்சி நடந்துருக்குது. அரசாங்கம் இல்லை. இப்போ அரசாங்கம் முதல்ல நம்ம அண்ணன் வேலை சொன்ன மாதிரி முதல்ல சொன்னது 50 மார்க் போட்டால் 10 மார்க் கொடுக்க முடியாது. அரசாங்கம் இல்லையே, எங்க இல்லையே. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை நடிகை கௌதமி இன்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கௌதமி, லைஃப் அகைன் என்ற அமைப்பை தொடங்க உள்ளதால் பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக தெரிவித்தார். மேலும் அரசியல் ரீதியாக பிரதமரிடம் எதுவும் பேசவில்லை என்றும் அவர் கூறினார். எங்களுடைய மெயின் இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, இப்போ ஒருத்தர் நினைச்சா நிறைய செய்யலாம். ஆனால் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது அந்தந்த இடத்துக்கு தான் மட்டும் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒருத்தர் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கை கோர்த்து ஒரு வேலை பண்ணாங்கன்னா அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய ரிசல்ட் எங்கேயோ போயிடும். ஸோ அப்படி அந்த ஒருத்தர், அந்த ஒன் அப்படிங்கிற ஒரு பலத்தை ஹார்னஸ் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய லெவலில் ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இந்த லைஃப் அகைன் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.